நார்மல் ஏர் வெர்சஸ் நைட்ரஜன் ஏர். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம நைட்ரஜன் கேஸ், அதுக்கும் தனியா செட்டப் வச்சு சிலிண்டர் வச்சு அடிக்கணும். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. நம்மள பத்தி உனக்கு தெரியாதுல, அட்மாஸ்பரிக் ஏரை கம்ப்ரஸ் பண்ணி அப்படியே டயருக்குள்ள அடிப்போம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், விலையும் ரொம்ப கம்மி. தலைவா, நம்மது எக்ஸ்பென்சிவ்னாலும் சேஃப். 95% நைட்ரஜனும் 5% ஆக்சிஜன் அதுல இருக்கும். அண்ட் நைட்ரஜன்றது நேச்சுரலாவே கூலிங்கான கேஸ் அண்ட் லைட்டான கேஸும் கூட. சோ சம்மர் டைம்லயும் லாங் டிரைவ்லயும் இந்த கேஸ் நீ ஃபில் பண்ணிட்ட அப்படின்னா டயரை ஹீட் ஆக விடாம பாத்துக்கும், பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்கும். டேய் ரொம்ப பண்ணாதடா. நார்மல் ஏர்லயுமே 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் மீதி 1% அதர் கேஸஸ் இருக்கு. ரியல் டைம்ல பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காதுடா. அந்த 21% தான்டா உனக்கு ஆப்பே. அந்த 21% தான் மாய்ஸ்சரை கிரியேட் பண்ணும். இன் கேஸ் உன் வண்டி ஸ்டீல் வீலா இருந்துச்சுன்னா லாங் டர்மா நீ அடிக்கிறப்போ உன் ஸ்டீல் வீல் வந்து கரோஷன் ஆயிரும்டா. ஸ்டீல் வீல் துருப்பிடிச்சு அலாய் வீல் மாத்திட்டு போறேன். அலாய் வீல் மாத்திர அளவு காசு இருந்தா கூட 10 ரூபா போட்டு நைட்ரஜன் கேஸ் அடிக்க வேண்டியதாடா. கூட கூட பேசாத. இப்ப நான் நார்மல் ஏர் அடிக்கிறவன். நான் வந்து முக்கு கடை இருக்கும், எங்கனாலும் அடிச்சுக்குவேன். ஆனா நீ நைட்ரஜன் கேஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னா நைட்ரஜன் ஸ்டேஷனுக்கு தான் நீ போய் அடிக்கணும். நான் ஏன்டா அடிக்கடி காத்தடிக்க போறேன்? நைட்ரஜனோட மாலிகுல் வந்து பெருசு, சோ ஈஸியா லீக் ஆகாது. ஒரு மாசம் கூட நின்னு பேசும். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் நிறைய பெட்ரோல் பல்க்ல நைட்ரஜன் கேஸே வந்துருச்சுடா. நீ மாசத்துல 2 தடவை காத்தடிச்சு 20 ரூபா கொடுப்ப. நான் மாசத்துல 1 தடவை காத்தடிச்சு 20 ரூபா கொடுப்பேன்னா லூசு பேலே. இவன் சொல்றது சரியா தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, நைட்ரஜன் அடிங்க. வேற ஆப்ஷன் இல்லாத பட்சத்துக்கு நார்மல் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நைட்ரஜன் அடிக்கும் போது ரீஃபில் பண்ணிக்கங்க.